டேரக்டர் மணிரத்னம் டைரக்ஷனில் உருவாகியிருக்க தக் லைஃப் படத்தோட ஈவெண்ட் அண்ட் ப்ரமோஷன்ஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ரீசெண்டாக நடந்த ப்ரமோஷனில் முத்துமலை பாடலை சின்மயி தமிழில் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை தி தான் பாட வேண்டியது இருந்துச்சு. சிங்கர் தி அந்த டைமில் கலந்துக்க முடியாமல் போனதால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் சின்மயி அந்த பாட்டை பாடிட்டாங்க. ஆல்ரெடி சின்மயி தமிழில் பாடல் பாடக்கூடாது அப்படின்னு மறைமுக தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க இந்த பாடல் பாடினதால பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. இதுக்கு சின்மயி தரப்புல இருந்தும் தி தரப்புல இருந்தும் ஆல்ரெடி விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இதனால சின்மயி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. கடந்த சில வருஷங்களா நான் அனுபவிச்ச மோசமான வார்த்தைகள், அவமானங்கள், துன்புறுத்தல்கள், விபச்சாரி, அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்ட பெண் அப்படின்னு பல விமர்சனங்களை எதிர்கொண்டேன். அதெல்லாம் ஒரே மூலமா கடவுளுக்கே நான் அர்ப்பணிக்கிறேன். தற்போது நான் பெற்று வரும் ஆதரவு, பாலியல் கொடுமை செய்தவர்களுக்கான ஆதரவை ஒரே மூலமா கடவுளுக்கே அர்ப்பணிக்கிறேன். கர்மாவும் கடவுளும் பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கும் அவங்களுக்கு ஆதரவா பதிலடி கொடுக்கட்டும். இந்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு தப்பி பிழைத்த எல்லாருக்கும் இப்போ எனக்கு கிடைக்கிற ஆதரவு பெறட்டும், உண்மை வெல்லட்டும் அப்படின்னு சின்மயி சொல்லியிருக்காங்க. முன்னதான் நடிகை ராதா ரவி என்ன சொல்லியிருந்தாருன்னா, சின்மயி இந்த ஆண்டு சந்தாவை கரெக்டாக கட்டலை. இது குறித்து கேள்வி எழுக்கும் போது அவங்க எதுவுமே என்கிட்ட பேசாமல் டைரெக்டாக கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் வாழ்நாள் முழுக்க சந்தாவை கட்டிட்டேன் அப்படின்னு போய் சொன்னாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஒரு மூத்த நடிகராக சின்மயி ஏதோ தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள அமைச்சு என்ன தேவையோ சந்தா கட்டுன்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு என் பேச்சை கேட்கல அப்படின்னா வாழவே முடியாது அப்படின்னு ஒருத்தரோட திறமைக்கு அடியோட அழிப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்டப்போ அதுக்கு ராதா ரவி, நீங்கள் நல்லா கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இந்த கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனதை தொடர்ந்து சிங்கர் சின்மயிக்கு பலருமே ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் ஜேம்ஸ் வசந்த் ஆதரவு கொடுத்து சில விஷயங்களை பேசியிருக்காரு. சின்மயோட விஷயத்துல என்னோட சப்போர்ட் எப்பவுமே சின்மயிக்கு தான். ஏன்னா தமிழ் திரைப்பட சங்கம் அவங்களுக்கு பண்ணது துரோகம், அநியாயம், அநீதி. அவங்களுக்கு குறைஞ்சபட்ச ஆதரவு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்கள எதிர்க்காம இருந்திருக்கலாம். அவங்களையே குற்றப்படுத்தி வெளியே அனுப்புறீங்க, நீங்கெல்லாம் ஆம்பளைங்களா? கோழைகளும் ஆண்மையற்ற ஆண்களும் தான் சங்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது அதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். தவறு பண்ணவங்க நல்லா இருக்காங்க, உண்மையை சொன்னவங்களுக்கு இந்த தண்டனை. வாழ்க்கையில் அனுபவசாலிகள் பெரியவங்க ரொம்ப மட்டமாக நடந்துக்கிட்டதால தான் சின்மயி இப்போ உயர்ந்துட்டா அப்படின்னு சின்மயிக்கு சப்போர்ட் பண்ணி ஜேம்ஸ் வசந்த் இந்த விஷயங்களை பேசியிருக்காரு.